கரங்களை தட்டி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க. சந்தோஷமாக இந்த காலவெளியில் போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும்
that time and when I stand, more and more. and When I stand upon the other shore, I'll praise Him more and more. அக்கறையில் நான் நின்று அவரை என்று Remembering this Jesus who died on the cross, we are partaking in this communion. நமக்காக சிலுவையில் மரித்த இந்த இயேசுவை நினைவு கூர்ந்து நாம் இதிலே பங்கு பெற கடவோம். This morning, let's prepare ourselves in purity, in holiness, that we can partake in this communion. இந்த கால வேளையில் நம்மை பரிசுத்தத்திலே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த திருவிருந்திலே பங்கு பெறுவோம். The night Jesus was betrayed, கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே He took the bread and He blessed it and He broke it and gave it to His disciples, saying, "This is my body that's been broken for you. Take it and eat it." அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இது வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். In the same manner, He took the cup and He blessed it and He said, "This is my blood that's been shed for the remissions of your sin. Take it and drink it." அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தத்தின் புதிய உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Do this in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் வரும் அளவும். And Apostle Paul says, if anyone in an unworthy manner partake in this communion, you bring damnation upon yourself. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணினால் தன் மீது ஆக்கினை கொண்டு வருகிறான். Therefore wait for one another, let there be reconciliation, ஆகையால் ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்போம், ஒப்புரவாக்குதல் இருக்கட்டும். that you may be right before the Lord. அப்பொழுது தேவனுக்கு முன்பதாக நான் சரியான நிலையில் இருப்போம். If you are born again and if you are baptized in the name of the Father, Son and the Holy Spirit, you can partake in this communion. நீங்கள் மறுபிறப்பு அடைந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் இதிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். This communion is known as believers communion, இந்த திருவிருந்து விசுவாசிகளின் திருவிருந்து என்று the அழைக்கப்படுகிறது. Lord's communion, இது தேவனுடைய திருவிருந்து. which He instituted with His disciples. அவர் சீஷரோடு கூட அவரை ஆசரித்த இந்த திருவிருந்து. And today, if we are His disciples, we can partake in this communion. இன்றைக்கு நாமும் அவருடைய சீஷர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாமும் இதிலே பங்கு பெறலாம். Therefore, let us commit ourselves to the Lord this morning. ஆகையால் தேவனிடத்தில் இந்த கால வேளையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். Heavenly Father, I pray for this communion in the month of March. பரலோக பிதாவே, இந்த மார்ச் மாதத்தின் இந்த திருவிருந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for your broken body, for your shed blood. உம்முடைய பிற்கப்பட்ட சரீரமும் சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக நன்றி. Thank you for your eternal life. நீர் கொடுத்த நித்திய ஜீவனுக்காக நன்றி. I now pray that you will bring healing in our bodies as we partake in this communion. இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற எங்களுக்கு எங்களுடைய சரீரத்திலே சுகத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray that you will enable us to look unto you, Lord. உம் மீது நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கண்களை வைக்க உதவி செய்யும். That our hope, our trust will be in you. எங்களுடைய நம்பிக்கை தொடர்ந்து உம் மீது இருக்கட்டும். That we may remember you and partake in this communion. உம்மை நினைவு கூர்ந்து திருவிருந்திலே பங்கு பெற உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Amen. ஆமென். The elements we hold in our hands, the body of Christ and the blood of Christ. கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அப்பத்தையும் தேவனுடைய இரத்தமாய் இருக்கிற இந்த திராட்சை ரசமும், Remembering Jesus who died for us on the cross of Calvary. நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த இந்த இயேசுவை நினைவு கூர்ந்து, Remembering His death, remembering His burial, remembering His resurrection. அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூர்ந்து, And anticipating His coming. அவருடைய வருகைக்கென்று ஆவலாய் இருக்கிற நமக்கு Let's partake in this communion together. ஒன்றாய் சேர்ந்து இதிலே நாம் புசிப்போம். This morning I want to talk about one person who prayed. இந்த காலை வேளையில் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And we are going to pray and we are going to seek the Lord. நாமும் ஜெபித்து தேவனுடைய முகத்தை தேட போகிறோம். In 2 Kings chapter 20, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், we see a king who is sick. ஒரு ராஜா சுகவீனமா இருக்கிறதை பார்க்கிறோம். And his name is Hezekiah. அவருடைய பெயர் எசேக்கியா. And the Bible says that he was sick unto death. வேதம் சொல்லுகிறது அவர் மரணத்தின் தருவாயிலே சுகவீனமா இருந்தார்.
இருந்தார். This man was bedridden. அவன் படுக்கை அறையில் இருந்தான். He was not able to move around. அவன் நடமாட முடியாமல் இருந்தான். He was weak. அவன் பலவீனனாய் இருந்தான். His bones lost strength. அவனுடைய எலும்புகளிலே பலனற்று போயிருந்தது. He didn't have any strength in his sockets, in his joints. அவனுடைய ஜாயின்ட்ஸ்ல எவ்விதமான பலன் இல்லாமல் இருந்தான். He needed assistance for his living. அவன் வாழ வேண்டும் என்றால் உதவி அவசியமாய் இருந்தது. For everything he needed someone to help him. எல்லாவற்றுக்கும் யாராவது ஒருவருடைய உதவி தேவையாய் இருந்தது. That was his condition because of his physical ailment. அவனுடைய சரீரத்தின் சுகவீனம் நிமித்தமாக இவ்விதமான சூழ்நிலைக்குள் அவன் இருந்தான். Turn with me to 2 Kings chapter 20. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். Verse 1. முதலாம் வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Here we see a prophet by name Isaiah. இங்கே ஒரு தீர்க்கதரிசியான ஏசாயா குறித்து நாம் He is பார்க்கிறோம். living in that land, in that kingdom. அந்த தேசத்திலே அவன் குடியிருக்கிறார். And he comes to know that Hezekiah is very sick. எசேக்கியா சுகவீனமாய் இருக்கிறார் என்று அறிந்த இந்த ஏசாயா And Isaiah is one day going to visit this man Hezekiah. ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசியான ஏசாயா எசேக்கியா ராஜாவை சந்திக்க போகிறார். So Hezekiah was in his bedroom. ஆகையால் எசேக்கியா தன்னுடைய படுக்கை அறையில் இருக்கிறார். He was probably laying in his bed. ஒருவேளை அவன் படுக்கையிலே அவன் படுத்துக் கொண்டு And இருக்கலாம். his own people, his loved ones probably were around him. சொந்த ஜனங்கள் ஒருவேளை அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். He probably had some nurses and someone helping him out. ஒருவேளை சில மருத்துவச்சிகள் இவர்களுக்கு உதவி செய்ய இருக்கலாம். He could have had his counselors giving him some counsel. ஆலோசனைக்காரர்கள் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு இருக்கலாம். Probably his ministers were also in that place. ஒருவேளை அவருடைய வேலைக்காரர்களும் அங்கே இருக்கலாம். He was a powerful king. அவர் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ராஜா. But at this point we read that he was bedridden. அந்த நேரத்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். When he was in that bad condition, அப்பேற்பட்ட மோசமான நிலைமையில் இருக்கும்போது the news is coming that a prophet is knocking the door. ஒரு செய்தி வருகிறது, ஒரு தீர்க்கதரிசி கதவை தட்டுகிறார் Probably என்று. the guards are giving message, a prophet is come. ஒருவேளை வெளியே காவல் செய்கிற காவலாளிகள் செய்தியை கொடுத்திருக்கலாம், தீர்க்கதரிசி வருகிறார் என்று. Isaiah the prophet is a great prophet, a major prophet. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. A prophet who speaks the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி. A prophet who brings healing to people. ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிற A தீர்க்கதரிசி. prophet who had the power and the authority of God. தேவனுடைய வல்லமை நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி. When the people heard this prophet is coming to this premises, இந்த தீர்க்கதரிசி இவர்களுடைய அரண்மனைக்குள் வருகிறார் என்ற கேட்ட செய்தியை கேட்ட ஜனங்கள், the counselors who were around, the people who were in that palace, அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிற ஜனங்கள் they all would have had some kind of joy. எல்லோருக்கும் ஒரு விதமான சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்திருக்கும். Till that time they were not at peace. அந்நேரம் வரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள். They were probably restless. ஒருவேளை அவங்க துயரமாய் இருந்திருக்கலாம். They were probably thinking what is going to happen next. என்ன நடக்க போகிறது என்ற அந்த துன்பத்திலே இருக்கலாம். The whole kingdom, the whole palace were confused. முழு அரண்மனையிலே குழப்பமாய் இருந்தது. Because there is no way of getting this man out of his bed. இந்த ராஜாவை படுக்கறையில் விட்டு வெளியே வர ஒரு வாசல் இல்லாமல் இருந்தது. Probably they knew that he was towards his death. ஒருவேளை அவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான் என்ற செய்தி அவர்களுக்கு இருந்திருக்கும். In that condition, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் when they see a prophet come, ஒரு தீர்க்கதரிசி வருகிறதை பார்க்கும்போது what they would have thought in their mind, அவருடைய மனதில் எப்பேற்பட்ட சிந்தனைகள் சிந்தித்து they would பார்கள். have thought God has sent this man to heal the king. ஒருவேளை யோசித்து பார்கள், தேவன் இந்த மனுஷனை அனுப்பின நோக்கம் இந்த ராஜாவை சுகப்படுத்த வேண்டும் He என்று. himself has come, that means God has a message for this king. அவரே தானாக வந்திருக்கிறார், காரணம் தேவன் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பி So இருக்கிறார். the message would have gone to the king, prophet is coming. ஒருவேளை ராஜாவுக்கு இந்த செய்தி போயிருக்கும், தீர்க்கதரிசி உங்களை தேடி வருகிறார் The என்று. counselors would have been happy. இந்த ஆலோசனை சங்கம் The சந்தோஷமா nurses would இருந்திருக்கும். have been happy. மருத்துவச்சிகள் சந்தோஷமா The family would have been இருந்திருப்பார்கள். happy. முழு குடும்பமும் சந்தோஷமா Even இருந்திருக்கும். Hezekiah would have felt happy. எசேக்கியாவுக்கும் ஒரு விதமான சந்தோஷம் Some இருந்திருக்கும். kind of hope is coming now. ஒரு விதமான நம்பிக்கை வந்தது. And this prophet is getting close to the bed. இந்த தீர்க்கதரிசி படுக்கை அறையில் வருகிறான். When they're all
expecting something good to come out of the mouth of this prophet. தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரு நன்மையை பார்க்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே Their expectation says this prophet will say, get up and take your bed and walk. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த தீர்க்கதரிசி வந்து உன் படுக்கை எடுத்து நீ நட என்று சொல்வார். Probably they are telling this man will get up and walk. இந்த மனுஷன் எழுந்து நடப்பான் என்று ஒருவேளை அவர்களே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். They're all probably talking to one another. எல்லாரும் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக் கொண்டே இருக்கலாம். Expect a miracle. ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். Expect a miracle. அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். Probably few others would have told. ஒருவேளை சிலர் இவ்விதமா சொல்லி இருக்கலாம். Prepare the ones who are playing the music. இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். Ask them to get ready now. அவர்களை ஆயத்தமாக்குங்கள். The prophet has entered at the palace. தீர்க்கதரிசி அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார். Something good is going to happen. ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. Get ready with those praising instruments. தேவனை துதிக்கிற துதி கருவிகளோடு கூட நீங்கள் We are going to see a ஆயத்தமாயிருங்கள். miracle. ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். Once the miracle happens, we are going to praise the Lord. அற்புதம் நடந்த உடனே தேவனை நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோம். Probably they would have asked for the bull or some animal sacrifice to be ready also. ஒருவேளை ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். They would have called for the priest and said, get the sacrificial things ready. ஒருவேளை ஆசாரியனை அழைத்து தேவனுக்கு பலிபீடத்தை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லி இருக்கலாம். The prophet has entered our premises. தீர்க்கதரிசி எங்களுடைய அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார். Something good is going to happen to the ஏதோ ஒரு king. நன்மையான காரியங்கள் ராஜாவுக்கு The நடப்போகிறது. king is going to get up and he is going to walk. ராஜா எழுந்து நடக்க ஆரம்பிக்க He is போகிறார். going to be healed. அவருக்கு சுகத்தை பெற போகிறார். Joy is returning the palace. சந்தோஷம் மறுபடியும் அரண்மனைக்குள் வரும். That is the mindset now of all the people there. இப்பேற்பட்ட மனநிலைமையில் தான் எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். But the prophet, he knows what he is doing. ஆனால் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்று நன்றாக He அறிந்திருக்கிறார். comes close to the bedside. அவர் படுக்கை அருகில் வந்து When all the people are anticipating good news to come out of the mouth of this prophet. எல்லா ஜனங்களும் ஒரு நன்மையான செய்தி வரும் என்று ஆயத்தமாய் இருக்கிற இந்த நேரத்தில் When they are expecting healing words to come out of him. அவருடைய எதிர்பார்ப்பு சுகமான வார்த்தைகள் வரும் என்று, When they are expecting good things to come out of him. நன்மையான காரியங்கள் இவருடைய வாயிலிருந்து வரும் என்ற அந்த எதிர்பார்ப்பின் மத்தியிலே What is the message the prophet is giving? தீர்க்கதரிசி கொடுக்கிற செய்தி என்ன? In verse 1 we read this one. முதலாம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். The prophet, yes. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த The prophet is saying to Hezekiah, தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், you got to get certain things set in your house. நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். And he says, this is what the Lord says. இதுதான் தேவன் சொல்லுகிறார். Set your affairs in order. உன்னுடைய வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. And then he says, பின்பு he சொல்லுகிறார், directly tells him. நேரடியாக He's சொல்லுகிறார். not telling his friends. அவருடைய நண்பரிடத்தில் சொல்லவில்லை. He's not telling his counselors, tell him this is the news. ஆலோசனை சங்கத்தில் இடத்தில் சொல்லி இதுதான் செய்தி நீ சொல்லிவிடு என்று சொல்லவில்லை. He is directly giving this news to Hezekiah. எசேக்கியாவுக்கு நேரடியாக இந்த செய்தியை கொடுக்கிறார். Hezekiah, this is what the Lord says. எசேக்கியா இதுதான் தேவன் சொல்லுகிறார். Put your things in order. Place everything in order. உன்னுடைய வீட்டின் காரியங்களை நீ சரி செய்து கொள். And then he says, you are going to die. நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லுகிறார். You are not going to recover. நீ திரும்ப மாட்டாய். That's what he says. You will not recover from this illness. நீ இந்த சுகவீனத்திலிருந்து நீ வெளியே வர மாட்டாய். You are going to die. நீ மரிக்க போகிறாய். When that word went into the ears of Hezekiah, அந்த வார்த்தை எசேக்கியாவுடைய காதுகளிலே போகும்போது imagine what would have been in his mind. அவருடைய மனதிலே என்ன நடந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். Things started to shatter. காரியங்கள் அது வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. All the ones who were expecting good news, நன்மையான காரியங்களை எதிர்பார்த்திருந்த யாவருக்கும், the nurses in the bedside, அந்த படுக்கையறையில் இருக்கிற அந்த மருத்துவச்சி, family members, குடும்பத்தாரும், counselors, ஆலோசனை சங்கம், advocates, அங்க இருக்கிற வழக்காளர், ministers, ஊழியர்கள், all the ones who have come there to expect something good. எல்லோரும் நன்மையை எதிர்பார்த்து தான் அந்த இடத்தில் Probably வருகிறார்கள். when they heard the prophet is coming, தீர்க்கதரிசி வருகிறதை கேள்விப்பட்ட இவர்கள், everyone is anxious to know what he is going to say. எல்லோரும் ஆவலமாய் இருக்கிறார், என்ன சொல்ல போகிறார் என்ற அந்த ஆவலம் இருக்கிறது. People from outside probably would have come and started to sneak inside, ஒருவேளை வெளியே இருக்கிற ஜனங்கள் உள்ளே நுழைந்து எட்டி பார்த்து கொண்டு இருக்கலாம். because they want to see a miracle. ஏன்னா காரணம் ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டும் They என்று, want to see something happen here. ஏதோ ஒன்று நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்ற அந்த காரியம், All of them are expecting something great to happen. எல்லோரும் ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. But this prophet
prophet is saying, you are going to die. ஆனால் இந்த தீர்க்கதரிசி வந்து நீ மரிப்பாய். How many of us want to hear such prophecies? எத்தனை பேருக்கு இப்பேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கேட்க வேண்டும்? For sure, I don't want to hear such எனக்கு prophecies. இப்பேற்பட்ட தீர்க்கதரிசி கேட்க வேண்டாம். But if God wants to speak, what can we do? ஆனா தேவன் இப்படியாக பேசினால் நாம் என்ன செய்ய முடியும்? When God speaks, we got to hear and we got to listen. தேவன் பேசும்போது நாம் அதை கேட்டு அதுக்கு இணங்க வேண்டும். The people were perplexed. அங்க இருக்கிற ஜனங்கள் குழப்பம் They அடைந்தார்கள். would have put their hands in their mouth. கரங்களை வாய் மேலே கையை They would have வைத்திருப்பார்கள். said, oh God, what is this? ஓ என்ன நடந்தது, என்ன காரியம் இது என்று வேப்பிலை We பேசியிருக்கலாம். didn't expect this to come. இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லையே. We didn't expect him to say such things. இப்பேற்பட்ட காரியங்களை சொல்வார் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இல்லை. The doubt would have also raised. சந்தேகம் எழுந்திருக்கும். Is this true? Is he really speaking the oracle of God? இது உண்மையாகவே தேவனுடைய குரலை பேசுகிறாரோ? What is this man saying? ஏன் இந்த மனுஷன் இப்படியாக Why did பேசுகிறார்? he come at this time? ஏன் இந்த நேரத்துக்கு வர வேண்டும்? Maybe he should have come little late. ஒருவேளை சிறு தாமதமாய் வந்திருக்கலாம். Or maybe he should have spoken these things to us and we would have slowly given this message to the king. இல்லாவிட்டால் இந்த செய்தியை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் தாமதமாய் இந்த செய்தியை ராஜாவுக்கு கொடுத்திருக்கலாம். Looks like he'll get a heart attack because of what he spoke. இந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு ஹார்ட் அட்டாக் வருமே இவருக்கு. That was the condition there. அந்த நிலைமை தான் அங்க இருந்தது. This prophet just gave the message and he's walking இந்த out. தீர்க்கதரிசி வந்து நேரடியாக செய்தியை கொடுத்து விட்டு அவன் கடந்து போகிறான். Looks like he didn't even counsel Hezekiah. எசேக்கியாவுக்கு ஆலோசனையை கொடுக்கவில்லை. He didn't even speak any words of comfort according to this scripture here. இந்த வேதத்தின்படி எவ்விதமான ஆறுதலின் வார்த்தையும் கொடுக்கவில்லை. He came there, அவர் அங்கே வந்து gave a message, செய்தியை கொடுத்து you are going to விட்டு die, நீ மரிக்க and போகிறாய். he kept walking out. அவன் சொல்லிவிட்டு அவன் கடந்து போகிறான். I tell you how rude that is. எப்பேற்பட்ட ரூடான ஒரு வார்த்தைகள். We can't expect such things. இப்பேற்பட்ட காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டாம். Man's mind cannot accept certain things. மனுஷனுடைய மனது சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள But முடியாமல் certain இருக்கிறது. things we are not in control, God is in control. ஆனா சில காரியங்கள் மேல் நாம் கட்டுப்பாட்டிலே தேவனுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறது. Probably Isaiah was not such a cruel man. ஒருவேளை ஏசாயா இவ்விதமான மனுஷன் கொடூரமான மனுஷன் இல்லை. Because he gave that message, he couldn't stand there. ஒருவேளை இப்பேற்பட்ட செய்தியை கொடுத்ததனாலே அங்க நிற்க முடியாமல் இருந்தான். He also probably was upset. அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா He இருந்திருக்கலாம். went there probably with the word that God will bring healing. தேவன் சுகத்தை கொண்டு வருவார் என்ற அந்த வார்த்தையோட கூட தான் ஒருவேளை அவர் But போயிருக்கலாம். the Lord is giving him a word that he will die. ஆனால் தேவன் வேறொரு வார்த்தையை கொடுத்து நீ மரிப்பாய் என்ற வார்த்தையை So கொடுக்கிறார். this prophet probably put his head down and he kept walking out. ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி விதமான வார்த்தையை சொல்லிவிட்டு தலை கீழே போட்டு அவன் நடந்து Because போகலாம். after giving this message, what else can he speak now? இப்பேற்பட்ட வார்த்தையை கொடுத்து விட்டு வேற என்னத்தை செய்ய முடியும்? Because the counselors and the family members wouldn't have been happy with him at that point அந்த of time. குடும்பத்தார் ஆலோசனை சங்கம் அவரிடத்தில் கேட்ட வார்த்தைக்கு அவர் சந்தோஷமா இருக்க They மாட்டார்கள். wouldn't want to even speak to him. அவரிடத்தில் பேச கூட அவருக்கு முடியாமல் So this இருக்கலாம். man is walking out. இந்த மனுஷன் செய்தி கொடுத்து விட்டு அவன் கடந்து போகிறான். But see what is happening now. ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள். Hezekiah, எசேக்கியா who was in the bed, அவர் படுக்கை அறையில் இருக்கும்போது who was not able to move properly, அவர் அசைவாட முடியாமல் இருந்த நேரத்தில் who needed help for every move in his life. அவர் அசைவாட வேண்டும் என்றால் பிறருடைய உதவி தேவையா இருந்தது. Probably he was his face was looking at the people. ஒருவேளை அவருடைய முகம் ஜனங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம். He was facing the ones who were around him. சுத்தி இருக்கிற ஜனங்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கலாம். And when the prophet came, he would have smiled at the prophet. இந்த தீர்க்கதரிசி வரும்போது ஒருவேளை தீர்க்கதரிசியை பார்த்து இவர் சிரித்திருக்கலாம். Inside, he would have got ready to get up. உள்ளே அவன் எழும்பி இருக்க ஆயத்தமா இருந்திருக்கலாம். But when that prophet gave that message, you are going to die, ஆனா தீர்க்கதரிசி நீ சாவா என்ற அந்த செய்தி கொடுக்கும்போது he would have looked at all the people and their faces. அவர் ஜனங்களையும் பார்த்து தன்னுடைய முகத்தை பார்த்து இருக்கலாம். All their hope is shattered அவருடைய now. நம்பிக்கை எல்லாம் இடிந்து போகிறது. All their faces have gone down. அவருடைய முகங்கள் எல்லாம் இடிந்து போய் இருக்கிறது. No one is smiling. ஒருவருக்கும் சந்தோஷம் No இல்லை. one is giving hope. ஒருவருக்கும் நம்பிக்கை கொடுக்கவில்லை. After the prophet spoke, இந்த தீர்க்கதரிசியுடைய செய்தியை what கேட்ட can the பின்பு counselor do now? அங்க இருக்கிற ஆலோசனை சங்கம் என்ன சொல்ல முடியும்? What can the advocate do now? அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ் என்ன செய்ய What can முடியும்? the family members do அங்க now? இருக்கிற குடும்பத்தார் என்ன செய்ய முடியும்? Probably they started to speak about his funeral. ஒருவேளை தன்னுடைய அடக்க ஆராதனை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கலாம். If he dies, who's going to take the throne? அவன் மரித்தான், அந்த சிங்காசனத்துக்கு போகிறவன் யார்? What is going to happen? என்ன நடக்க போகிறது? Okay, anyway, the prophet has spoken. We have to take things in reality. தீர்க்கதரிசி பேசிவிட்டார், அவர் சொன்ன காரியங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். If not today, tomorrow he is going to die, so it's okay. இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு அவர் மரிப்பார், பரவாயில்லை. No matter what. எவ்விதமா எது நடந்தாலும் They all sunk in their faith. எல்லோரும் தன்னுடைய விசுவாசத்திலே மூழ்கி போனார்கள். Things are down.
காரியங்கள் வீழ்ச்சி The அடைந்தது. palace is silent. அரண்மனை அமைதியாய் மாறினது. People who wanted to hear the good news நன்மையான காரியங்களை நல்ல செய்தியை கேட்க வேண்டும் என்ற ஜனங்கள் did not hear good news. நல்ல செய்தியை கேட்கவில்லை. And the guards are now watching this prophet come out. அங்க இருக்கிற காவலாளி இந்த தீர்க்கதரிசி வெளியே வருகிறதை பார்க்கிறார். Probably they are looking from afar. ஒருவேளை அவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கலாம். They don't know what has happened inside. என்ன நடந்தது என்று அறியாமல் இருக்கலாம். But still they probably will be believing something good has happened inside. இருந்தாலும் ஒருவேளை ஏதோ நன்மையான காரியம் நடந்திருக்கலாம் என்று அவர்கள் நினைத்துக் But கொண்டிருக்கலாம். at the same time, அதே நேரத்தில் they don't hear any tambourine sound. எவ்விதமான சந்தோஷத்தின் சத்தம் They கேட்கவில்லை. don't hear any trumpet voices. எவ்விதமான எக்காலத்தின் சத்தங்களை கேட்கவில்லை. They don't hear anything praising there. துதியின் சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. Everything is silent in the எல்லாமே palace. அமைதியா இருக்கிறது So அரண்மனைக்குள். the whole palace is confused. முழு அரண்மனையும் இப்பொழுது குழப்பத்துக்குள் What இருக்கிறது. has happened? என்ன நடந்தது? We do not know. எங்களுக்கு தெரியாமல் But இருக்கிறோமே. this man Hezekiah, ஆனால் இந்த மனுஷனாகிய he எசேக்கியா he received this message. இந்த செய்தியை அவன் பெற்றுக்கொள்கிறான். He did not despise the prophet அந்த there. அந்த தீர்க்கதரிசி அவன் அலட்சியம் பண்ணவில்லை. He accepted that word அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்கிறான். because he accepted that prophet. அவன் அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டதனாலே But தீர்க்கதரிசனமான in வார்த்தைகளை his ஏற்றுக்கொள்கிறான். mind, ஆனால் அவனுடைய மனதிலே in his heart, அவனுடைய he இருதயத்திலே says, I will call upon my God. நான் என்னுடைய தேவனை நோக்கி Yes, கூப்பிடுவேன். this message is true. ஆம், இந்த செய்தி உண்மைதான். But still my God can help me. இருந்தாலும் என்னுடைய தேவன் எனக்கு உதவி செய்ய My God can முடியும். turn around situation. என்னுடைய தேவன் காரியங்களை My God can hear my prayer. தேவன் ஜெபத்தை கேட்க முடியும். This man couldn't even stand up. இந்த மனுஷனுக்கு எழுந்து நிற்கவும் முடியவில்லை. Some people think that he stood and he went towards the wall. சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள் அவரை எழுந்து போய் சுவத்தின் மேலே அவர் போனார் என்று. But the scriptures very clearly says ஆனால் வேதம் தெளிவாக he சொல்கிறது turned his face towards the wall. அவர் செவருக்கு நேராக தன்னுடைய முகத்தை So he திருப்பினார். was in a bedridden condition. அவர் படுக்க அறையில் He was இருந்தார். looking at the people. ஜனங்களை பார்த்து கொண்டு இருந்தார். When everything became negative here, எல்லாமே எதிர்மறையாக இருக்கும்போது, when hope is gone, நம்பிக்கை விட்டு போகும்போது, he didn't want to speak to his counselors. அந்த ஆலோசனை சங்கத்திடத்தில் அவர் பேச He முடியாமல் didn't want to speak to இருந்தார். anyone. யாரிடத்திலும் பேச He வேண்டாம். just turned his face towards the wall தன்னுடைய முகத்தை செவருக்கு நேராக திரும்புகிறார். because he wanted to speak to God. காரணம் ஏன் தேவனோடு கூட பேச வேண்டும் He என்று. turned his face towards the Lord, towards the wall, முகத்தை செவருக்கு நேராக அவர் திருப்பி and then he is praying. அவர் இவ்விதமாய் And ஜெபிக்கிறார். this is how he is praying. இப்பேற்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Lord, remember my past. தேவனே, என்னுடைய கடந்த காலங்களை நினைத்து பார்த்தலும் How I have sought you. நான் எப்படி உம்மை தேடி இருக்கிறேன். And he says, I have walked righteous before you, Lord. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நீதிமானாய் நான் And நடந்திருக்கிறேன். he says, I have served you. ஆண்டவரே, உமக்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். And I have served these people. இந்த ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். Now you hear my prayer. இப்பொழுது என்னுடைய ஜெபத்துக்கு நீ செவி கொடும். And he started to weep in that place. அந்த இடத்தில் அவன் புலம்பி அழுகிறான். I tell you, when he's praying, அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற he's வேளையில் reminding God of the things that he did in this world on his behalf. இந்த உலகத்திலே தேவன் சார்பில் செய்த நல்ல காரியங்களை தேவனுக்கு நினைவு He's கூட்டுகிறார். saying, Lord, I have served, Lord. ஆண்டவரே, நான் ஊழியம் செய்திருக்கிறேன். I tell you, we have served the Lord. நாமும் தேவனுக்கு ஊழியம் The செய்திருக்கிறோம். scripture says, வேதம் சொல்லுகிறது, whatsoever you do to the least of these, you have done it unto me. இந்த சிறியவனுக்கு நீங்கள் செய்த காரியங்கள் எனக்கென்று செய்தீர்கள். Therefore, I will remember all your works. ஆகையால் உங்களுடைய கிரியைகளை நான் நினைத்துக் கொள்வேன். If you give a cup of water to anyone, I will remember that also. என்னுடைய நாமத்திலே ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுத்தாலும் அதையும் நான் நினைத்துக் கொள்வேன். When you go and give my gospel to someone, I will remember that good work also. யாருக்காவது நீங்கள் சுவிசேஷத்தை போய் சொல்வீர்கள் என்றால் அந்த நல்ல காரியத்தை நான் நினைத்துக் When you கொள்வேன். visit the poor, I will remember that. நீங்கள் ஏழை எளிய மக்களை நீங்கள் சந்திக்கும் போது அதை நான் நினைத்துக் When you கொள்வேன். visit the prisoners, I will remember that. சிறையில் இருக்கிறவரை நீங்கள் சந்திக்கும் போது அதை நான் நினைத்துக் When you கொள்வேன். visit the sick people in hospitals, I will remember that. மருத்துவமனையில் வியாதியாய் இருக்கிறவர்களை நீங்கள் சந்திக்கும் போது அதை நான் நினைத்துக் I will கொள்வேன். remember all the good deeds. நீங்கள் செய்கிற அனைத்து நன்மையான காரியங்களை நான் நினைத்துக் கொள்வேன். Hezekiah is saying, எசேக்கியா சொல்லுகிறார், Lord, all these good things that I did ஆண்டவரே, இப்பேற்பட்ட நன்மையான காரியங்களை நான் செய்தேன். has been a deposit in heaven on my account. ஆண்டவரே, அது பரலோகத்திலே ஒரு என்னுடைய முதலீட்டா நான் வைத்திருக்கிறேன். It has been accounted in heaven, Lord. அது பரலோகத்திலே கணக்கு சேர்க்கப்பட்டு The இருக்கிறது. Lord Jesus says, தேவன் சொல்லுகிறார், it is better for us to save in heaven rather to save on இந்த earth. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்கிறதை பார்க்கிலும் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறது நலம். For the Lord takes care of that. தேவன் அதை பார்த்துக் கொள்வார். That's what Hezekiah is saying. அதைதான் எசேக்கியா ராஜா Lord, சொல்லுகிறார். I've done so many good things and those have been deposited in
in your presence. ஆண்டவரே பூமியிலே அநேகமான நன்மையான காரியங்களை நான் செய்திருக்கிறேன். அந்த நன்மையான காரியங்கள் வானத்திலே ஒரு முதலீட்டா இருக்கிறது. From my account, Lord, ஆண்டவரே என்னுடைய அக்கவுண்ட்ல இருந்து there are so many good things. அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன். Those are the things that has to produce dividends now. ஆண்டவரே அந்த முதலீட்டிலிருந்து எனக்கு லாபம் வரட்டும். From those things that I have done, ஆண்டவரே நான் செய்த அந்த நன்மையான you காரியங்களிலே remember my condition. இப்பொழுது இருக்கிற என்னுடைய நிலைமையை நீர் யோசித்து நினைத்து And you help பார்க்கட்டும். me, Lord. நீர் எனக்கு உதவி செய்யும் What ஆண்டவரே. have you deposited in heaven? நீங்கள் பரலோகத்திலே எதை நீங்கள் Is there something that you can call God and remind him of? இப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை செய்து தேவனை நோக்கி அதை குறித்து நீங்கள் நினைவு கூட்ட முடியுமா? What are the services that you do? நீங்கள் வைத்திருக்கிற செய்திருக்கிற ஊழியங்கள் என்ன? What are the things that you do in this இந்த world? பூமியிலே செய்த நன்மையான காரியங்கள் என்ன? Every offering that you give, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் the Lord is remembering those. தேவன் அதை நினைத்து பார்க்கிறார். Every good deeds that you do, ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நீங்கள் it's செய்யும்போது been accounted in heaven. அது பரலோகத்திலே கணக்கு வைக்கப்படும். So when you are in need, நீங்கள் தேவையில் இருக்கும்போது as Ezekiah turned towards the wall, எசேக்கியா எப்படி சவுர்புறத்துக்கு நேராக திரும்பினானோ you can turn towards God. நாமும் தேவனுக்கு நேராக திரும்ப Today முடியும். we have the cross of the Lord Jesus Christ. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை இருக்கிறது. In Ezekiah's time, that cross was not available. எசேக்கியா நேரத்திலே சிலுவை இல்லை. He turned towards that wall. அந்த செவருக்கு நேராக அவன் But திரும்புகிறான். today, every member of the body of Christ, ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் we can turn back and look at that cross. நாம் திரும்பி சிலுவையை பார்க்க The கூடும். cross is the gospel of the Lord Jesus Christ. சிலுவை என்றால் தேவனுடைய சுவிசேஷமா இருக்கிறது. The cross is healing to mankind. சிலுவை தான் மனுஷனுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. The cross is good news for mankind. சிலுவை தான் மனுக்குலத்துக்கு ஒரு நற்செய்தி. We can turn towards that cross. நீங்கள் அந்த சிலுவைக்கு நேராக We திரும்பலாம். can look at that அந்த cross. சிலுவையை பார்க்கலாம். When you look at that அந்த cross, சிலுவையை பார்க்கும்போது you can see Jesus on that cross. இயேசுவை அந்த சிலுவையின் மேல் நீங்கள் And பார்க்கலாம். you can remember this Jesus. இந்த இயேசுவை நீங்கள் நினைவு கூர்ந்து When he can help the man on the right side, அந்த கல்லனை அவர் தேவன் உதவி செய்யும்போது the man on the right hand of Jesus while he was dying, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லன் அவன் மரித்துக் கொண்டு இருக்கிற நேரத்தில் he had nothing in reserve in heaven. அவனுக்கு பரலோகத்துல ஒரு விதமான நன்மையும் அவர் சேர்த்து His account வைக்கவில்லை. was zero in heaven. அவனுடைய கணக்கு ஜீரோவா இருந்தது He has பரலோகத்திலே. done no good things on earth for him to say, Lord, remember me. அவன் பூமியில இருக்கிற நாட்களில் ஒரு விதமான நன்மையும் செய்யவில்லை. ஆண்டவரே என்னை நினைத்து பார்த்தருளும் என்று சொல்லக்கூடிய தகுதி இல்லை. His account was in negative. அவனுடைய கணக்கு ஜீரோவா நெகட்டிவா இருந்தது. But when that man is crying, ஆனால் அந்த மனுஷன் அந்த கல்லன் அழும்போது Jesus, remember me in your kingdom. இயேசுவே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்துக் கொள்ளும். Jesus was gracious. ஆண்டவர் கிருபையா He was இருந்தார். merciful. அவர் இரக்கமாய் He was இருந்தார். compassionate. அவர் இரக்கமாய் He did இருந்தார். not ask what good things that you do in this world. இந்த உலகத்துல நீ என்ன நன்மையை செய்தார் என்று கேட்கவில்லை. He did not question him anything. எவ்விதமான கேள்வியும் கேட்கவில்லை. Straight away this Jesus is answering his prayer. நேரடியாக தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் His கொடுக்கிறார். prayer was one statement prayer. ஒரே ஒரு சொற்கள் தான் அவருடைய ஜெபமாய் Remember இருந்தது. me in your kingdom. உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்துக் And கொள்ளும். the Lord Jesus immediately answered that prayer. இயேசு கிறிஸ்து உடனடியாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். Surely you will be with me in my kingdom. நிச்சயமாக இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். Our God is a prayer answering God. நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற Here தேவன். the sinner asked for an answer. இங்கே ஒரு பாவி தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். Hezekiah in the Old Testament is asking the Lord. பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி He's கூப்பிடுகிறார். quoting certain good things that he did. சில நன்மையான காரியங்களை செய்தேன் என்று தேவனுக்கு Today, நினைவு if you have done கூறுகிறார். some good things, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நன்மையான காரியங்களை you can செய்திருந்தால் quote those and pray and ask the Lord. அதை நீங்கள் ஜெபத்திலே வைத்து தேவனே நான் இப்படியாக ஜெபி செய்தேன் But என்று if சொல்லலாம். you have not done anything, ஆனால் ஒருவேளை நீங்கள் ஒன்றுமே you செய்யாவிட்டால் can still ask the Lord Jesus. இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். That is the grace of God. அதுதான் தேவனுடைய கிருபையாய் And இருக்கிறது. the Lord answered his prayer. தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். Actually, when the people started to think about his funeral, ஜனங்கள் அவருடைய அடக்க ஆராதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் when the people started to think about who's the next king, அடுத்த ராஜா யார் என்று ஜனங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற when வேளையில் the ministers started to plan the future, அங்க ஊழியர்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற how can we நேரத்தில் have his funeral done? எப்படி இவர்கள் அடக்க ஆராதனை செய்யலாம்? Whom to invite to preach in his funeral? அவருடைய அடக்க ஆராதனையில் பிரசங்கிக்க யாரை நாம் அழைக்கலாம்? Can we invite that same prophet Isaiah? அதே தீர்க்கதரிசியாக ஏசாயாவை அழைக்கலாமா? How can we do his funeral? எப்படி ஒரு அடக்க ஆராதனை செய்யலாம்? All these thoughts are going in their mind. இந்த எண்ணங்கள் அவருடைய மனதிலே சிந்தித்துக் கொண்டு And இருக்கிறார்கள். this man Isaiah is walking out. ஆனா இந்த மனுஷன் ஏசாயாவன் கடந்து வெளியே And போகிறான். this man Hezekiah is crying. எசேக்கியா இப்பொழுது அழுது கொண்டு And the இருக்கிறான். Lord, the holy God from heaven, பரிசுத்தமாய் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் is looking at the entire scene. அவர் முழுமையான காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். And probably he is looking at the people who are planning. ஒருவேளை திட்டம் போட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களையும் தேவன் நோக்கி பார்த்திருக்கலாம்.
everyone what they are doing is the right thing they are doing. எல்லோரும் அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் நியாயமான காரியங்களோ But what is the most urgent need of the hour at that point of ஆனால் அந்த time? நேரத்தில் மிகவும் முக்கியமான காரியம் என்ன My தேவை God is என்ன not late, He is not early to help you. என்னுடைய தேவன் தாமதமாய் வர மாட்டார் சீக்கிரமும் வர மாட்டார் He will judge and He will see what is most important. எது மிகவும் முக்கியமானது என்று அவர் நியாயம் தீர்ப்பார் And He comes back with a message. அவர் அந்த செய்திக்கு மறுபடியுமாக He வருகிறார் is sending Isaiah back to this man Hezekiah. மறுபடியுமாக இந்த தீர்க்கதரிசியான எசேயாவை எசேக்கியாவுக்கு அனுப்புகிறார் Isaiah is walking out. எசேயா வெளியே நடந்து போகிறார் Probably Isaiah is also upset. ஒருவேளை எசேயாக்கும் கொஞ்சம் துயரமா இருந்திருக்கும் Probably Isaiah is also disappointed. ஒருவேளை எசேயாக்கும் அது தோல்வியா துன்பமா இருக்கும் He is also sad. அவன் மிகவும் கவலைக்கிடமா And இருக்கிறான் his face would have appeared bad. அவனுடைய முகம் தோற்றம் அழகா இருக்காது And when the gods are seeing, they are not seeing glory and goodness in this man. இந்த காவலாளி ஏசாயா பார்க்கும்போது நன்மையும் பார்க்க முடியாமல் தான் இருக்கிறார்கள் And this man Isaiah was sad, he's nodding his head and probably walking out. இந்த மனுஷனாக ஏசாயா அவன் துக்கமாய் இருந்து அவன் தலையாட்டி கொண்டு துக்கத்திலே அவன் நடந்து போகிறான் He probably is thinking, what do we have to do next? ஒருவேளை இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கலாம் After his death, how are we going to do it? இந்த ராஜாவின் மரணத்துக்கு பின்பு நான் என்ன செய்ய வேண்டும் But the voice of the Lord is coming to Isaiah there. ஆனால் தேவனுடைய குரல் மறுபடியுமாக Go ஏசாயாவிடத்தில் back வருகிறது Isaiah to Hezekiah. ஏசாயாவே மறுபடியுமாக எசேக்கியாவிடத்தில் போ Go back to him. மறுபடியுமாக நீ ராஜாவிடத்தில் I have போ a second message for him. அவனுக்கு என்று ஒரு இரண்டாம் செய்தியை நான் Thank God வைத்திருக்கிறேன் for the second message. தேவனுக்காக நன்றி செலுத்துவோம் இரண்டாவது The செய்திக்காக first message may be a disastrous message. முதலாவது செய்தி ஒரு அழிவுக்கு நேராக The first செய்தியா message may இருக்கலாம் be a dangerous message. முதலாவது செய்தி ஒரு ஆபத்தான செய்தியா The இருக்கலாம் first message may be a disappointing message. முதலாவது செய்தி ஒரு ஏமாற்றத்தின் செய்தியா The இருக்கலாம் first message may be a deadly message. முதலாவது செய்தி மரணத்தின் செய்தியா இருக்கலாம் But thank God for the second message. ஆனால் இரண்டாவது செய்திக்காக தேவனுக்கு நன்றி Can செலுத்துவோம் we lift our hand and say, Lord, thank you, Lord, for your word. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி என்று Thank you for சொல்லுவோம் having mercy on me, Lord. ஆண்டவரே என் மீது கிருபையா இருந்தீரே The நன்றி second ஆண்டவரே message is given இரண்டாவது செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது because the Lord is merciful, ஏன் தேவன் கிருபை நிறைந்தவராய் because the Lord இருக்கிறார் is slow to anger, அவர் கோபத்திலே because the Lord is இருக்கிறார் compassionate, அவர் இரக்கத்தில் because ஐஸ்வர்யவானாய் the Lord knows இருக்கிறார் what you are going through நீங்கள் என்ன inside. கடந்து போகிறீர்கள் என்று தேவன் நன்றாக The அறிந்திருக்கிறார் Lord knows what is in your mind. உங்களுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்று தேவன் The அறிந்திருக்கிறார் Lord knows your tears. உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் He hears your voice. உங்களுடைய குரலை கேட்கிற The தேவன் Lord humbles himself. தேவன் தன்னை தானே தாழ்த்துகிறார் There is no ego in God. எவ்விதமான மேட்டிமை தேவனிடத்தில் இல்லை He doesn't say, because I already spoke, so I will keep quiet. ஏற்கனவே அவர் பேசிவிட்டார் நான் அமைதியா இருப்பேன் என்று தேவன் சொல்ல The மாட்டார் Lord is not egoistic. தேவன் மேட்டிமை நிறைந்தவர் அல்ல He humbles himself before a man of prayer. ஜெபிக்கிற மனுஷனுக்கு முன்பதாக தேவன் தன்னையே தாழ்த்துகிறார் He humbles himself தன்னையே தாழ்த்துகிறார் and is telling, all right, Isaiah. பரவாயில்லை ஏசாயா Yes, I already gave this message, ஆம் நான் தான் அந்த செய்தியை கொடுத்தேன் but I want you to go back to ஆனால் him நீ மறுபடியுமாக ராஜாவிடத்தில் கடந்து and போ tell him I have heard his அவருடைய prayer. ஜெபத்தை நான் கேட்டேன் என்று Prayer அவரிடத்தில் சொல் brings the second message of glory to us. ஜெபம் ஒரு மகிமையின் இரண்டாவது செய்தி நம்மை தேடி வர செய்யும் God is telling to Hezekiah. தேவன் எசேக்கியாவை பார்த்து He is சொல்கிறார் telling to Isaiah, go and tell Hezekiah. ஏசாயா பார்த்து எசேக்கியாவிடத்தில் போய் He is சொல்லு the captain of my people. அவர்தான் என்னுடைய ஜனங்களின் படை தலைவனாய் He is the இருக்கிறார் king whom I have ordered. நான் வைத்திருக்கிற ராஜா He அவன் is the prince whom I have anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட இளவரசன் அவன் தான் He is the leader. அவன்தான் தலைவன் Go and tell him now. அவனிடத்தில் போய் விதமாய் I சொல்லு will not put him down. நான் அவனை விட்டு விட மாட்டேன் I have heard his prayer. அவனுடைய ஜெபத்தை நான் And I have கேட்டிருக்கிறேன் even seen his அவனுடைய tears. கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் Some of us cry before we pray. சிலர் ஜெபத்துக்கு முன்பதாகவே நான் கண்ணீரை சிந்துவோம் But here this man cries after he prays. ஆனால் இந்த மனுஷன் ஜெபித்து விட்டு அவன் அழுகிறான் Whether you cry before prayer நீங்கள் ஜெபத்துக்கு முன்பதாக அழுகிறீரோ or whether you cry after prayer, இல்லாவிட்டால் ஜெபித்து விட்டு நீங்கள் that's அழுகிறீரோ not the question. அது ஒரு கேள்வி பொருட்டல்ல But when you are crying, ஆனால் நீங்கள் அழும்போது the Lord sees the pain of your heart. தேவன் உங்களுடைய இருதயத்தின் கஷ்டத்தை அவர் He பார்க்கிறார் looks at the agony that you are going through. நீங்கள் கடந்து போகிற அந்த துயரத்தை தேவன் He பார்க்கிறார் cannot keep quiet. அவர் அமைதியா இருக்க In மாட்டார் the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே at one point of time, ஒரு கட்டத்திலே we see Hagar
Hagar, the wife of Abraham. ஆபிரகாமுடைய வேலைக்காரியான ஆகாரை நாம் பார்க்கிறோம். She was accepted in the family. அவர் குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். But at one point she's been let out. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் வெளியே துரத்தப்படுகிறார். Abraham is sending Hagar away. ஆபிரகாம் ஆகாரை வெளியே போக சொல்கிறார். And Hagar is going out. ஆகார் வெளியே கடந்து செல்கிறார். And she's taking her son. அவனுடைய மகனை கூட கடந்து எடுத்து போகிறார். Ishmael is going with her. இஸ்மவேலும் கூட வருகிறான். And they are in the desert. அவர்கள் வனாந்தரத்திலே And இருக்கிறார்கள். in the desert, வனாந்தரத்திலே இருக்கும்போது the child couldn't walk. அந்த மகன் அவன் நடக்க முடியாமல் He இருக்கிறான். became weak. அவன் பலவீனனாய் மாறினான். He couldn't get up. அவன் எழுந்து கொள்ள முடியவில்லை. He is lying down. அவன் அங்க He படுத்துக் is கொண்டு இருக்கிறான். dehydrated. அவனுக்கு மூச்சு விட முடியாமல் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. There is no water there. அங்க தண்ணீர் இல்லை. And this woman, இந்த ஸ்திரீ she cannot look at the son die. மகன் சாகிறதை இவள் பார்க்க முடியாமல் She இருக்கிறாள். left the son in one corner. மகனை ஒரு மூலையில விட்டுவிட்டு She's saying, I cannot watch my son ஐயோ die. என்னுடைய மகனுடைய சாவை பார்க்க முடியாது. I cannot look at him closing his eyes. இவன் கண்ணை மூடுகிறதை நான் பார்க்க I cannot முடியாது. do his funeral. நான் அவரை அடக்க ஆராதனை செய்ய I முடியாது. am alone in this நான் desert. இந்த வனாந்தரத்திலே தனிமையா She இருக்கிறேன். just left the child அவன் there. மகனை ஒரு மூலையில And Hagar is walking away. ஆகார் அவர் கலந்து The போகிறார். Lord heard the prayer, the cry of Hagar. தேவன் ஆகாருடைய கூக்குரலை கேட்கிறார். He heard the prayer, the cry of her son also. மகனுடைய கூக்குரலையும் தேவன் பதில் கொடுக்கிறார். And the Lord is speaking to Hagar. தேவன் ஆகாரை நோக்கி விதமாய் Go சொல்கிறார். and pick up the child. மறுபடியும் நீ பிள்ளையாண்டனை I have எடுத்துக்கொள். heard his cry. அவனுடைய கூக்குரலுக்கு நான் And பதில் I have heard கொடுக்கிறேன். your tears. உன்னுடைய கூக்குரலுக்கு நான் பதில் Go and கொடுக்கிறேன். lift the நீ child. போய் பிள்ளையாண்டனை எடுத்துக்கொள். I will help you. நான் உனக்கு உதவி Even செய்வேன். if you have not prayed, the Lord wants to say, come and help you. நீங்கள் ஜெபிக்காவிட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் தேவன் Our விரும்புகிறார். God wants to help us. நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் He என்று knows what விரும்புகிறார். you are going through, நீங்கள் church. என்ன கடந்து போகிறீர்கள் என்று He knows நன்றாக the pain you அறிந்திருக்கிறார். are going நீங்கள் into. போகிற துயரத்தின் மூலமாய் அவர் You அறிந்திருக்கிறார். cannot say certain things to other people. சில காரியங்களை அவர் வேற இடத்தில் சொல்ல முடியாது. Hagar, ஆகாரே ஆகாரே why are you நீ crying? ஏன் அழுகிறாய்? I've heard the tears of you. I've seen the tears of you. உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். I've heard the cry of your son. உன்னுடைய மகனுடைய கூக்குரலுக்கு நான் He பதில் will not die. கொடுக்கிறேன். Go and carry him. அவன் மரிக்க மாட்டான். நீ போய் பிள்ளையாண்டனை எடுத்துக்கொள். Isaiah, you will not die. Get up and walk. எசேக்கியாவே, நீ மரிக்க மாட்டாய். நீ எழுந்து நட. Jesus time, the Lord is speaking, you will be with me in paradise. இயேசு கிறிஸ்து நேரத்திலே அந்த கல்லனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். Today the same message is coming to us. இன்றைக்கு அதே செய்தி நம்மை நோக்கி வருகிறது. This is the message of hope in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த மகிமையான நம்பிக்கையான வார்த்தைகள் இது. When you call upon me, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது I will answer you. நான் உனக்கு பதில் கொடுப்பேன். Are you calling upon the நீ Lord? தேவனை நோக்கி The கூப்பிடுகிறாயோ? Lord says, I will answer you. தேவன் சொல்கிறார், நான் பதில் In கொடுப்பேன். trouble when we come unto him, துயரத்திலே நீங்கள் வரும்போது I will come down to help நான் you. நிச்சயமாக கீழே இறங்கி உனக்கு உதவி செய்ய Our வருவேன். God is close to us. நம்முடைய தேவன் நம் அருகில் இருக்கிறார். He will never leave us nor forsake அவர் us. நம்மை விட்டு விலக மாட்டார், He நம்மை will கைவிட not மாட்டார். leave us alone and go away. நாம் அவரை தனியாய் விட்டு அவர் கடந்து போக He மாட்டார். says, I will be with you even to the end of the அவர் age. சொல்கிறார், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். I will never leave you nor forsake நான் you. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை All கைவிட ye who are மாட்டேன். weary and heavy laden, ஓ வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, come unto me. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் I will வாருங்கள். give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Your doctor would have let go of you. மருத்துவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம். Your nurses would have let go of you. மருத்துவச்சிகள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். The hospital would have let go of you. மருத்துவமனை உங்களை கைவிட்டு இருக்கலாம். They would have said it's all over. எல்லாமே முடிந்து விட்டது. Nothing is possible. ஒன்றுமே செய்ய முடியாது. It's not reversible. அது திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. It's damage eternal. அது டேமேஜ் நித்தியமாய் மாறிவிட்டது. It cannot come back. மறுபடியுமாக திருப்ப முடியாது. But there is a God who's watching from heaven. ஆனால் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் All ஒருவர் that you are இருக்கிறார். hearing நீங்கள் கேட்கிற அனைத்தையும் is disappointing அது you. உங்களுக்கு ஏமாற்றத்தை Is கொண்டு bringing வருகிறது. fear in you. பயத்தை கொண்டு It's வருகிறது. bringing hopeless condition. நம்பிக்கையற்ற சூழ்நிலை கொண்டு வருகிறது. It's disappointing you to the point that you don't want to hear anything more. மறுபடியுமாக ஒன்றுமே கேட்க கூடாத அளவுக்கு நீங்கள் துயரத்திலே Your இருக்கிறீர்கள், family is ஏமாற்றத்தில் இருக்கிறீர்கள். affected. உங்களுடைய குடும்பம் Your loved பாதிக்கப்பட்டிருக்கிறது. ones are affected. உங்களை நேசித்தவர்கள் Your பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். children don't know what to do. பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் Instead இருக்கிறார்கள். of joy, there is tears in your family. மகிழ்ச்சிக்கு பதிலாக உங்களுடைய குடும்பத்திலே கண்ணீர் இருக்கிறது. Everyone is afraid. எல்லோரும் பயம். They do not know what they can expect next day. அடுத்த நாள் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறார்கள். Children, when they come home, பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது they enter the house with fear because they don't know what has happened inside. வீட்டிலே பிரவேசிக்கும் போது பயத்திலே தான் வருகிறார்கள். காரணம் வீட்டிலே என்ன நடக்க Will my போகிறது என்று father அறியாமல் make it this இருக்கிறார்கள். day?
Will my father make it this என்னுடைய day? தகப்பன் இந்த நாளை காண்பாரோ? Will my mother make it this என்னுடைய day? தாய் இந்த நாளை Will my காண்பாரோ? husband make it this என்னுடைய day? கணவன் இந்த நாளை காண்பாரோ? Will my wife make it this என்னுடைய day? மனைவி இந்த நாளை காண்பாளோ? Will our children make it this என்னுடைய day? பிள்ளைகள் இந்த நாளை காண்பாரோ? Tears and sorrow and worries. துயரமும் கவலையும் கண்ணீர்தான். Will this day be a dark day in our life? இந்த நாளும் ஒரு இக்கட்டான துயரமான நாளா Probably the இருக்குமா? doctor's report is disastrous report to you. ஒருவேளை மருத்துவருடைய அறிக்கை ஒரு துயரத்தை கொண்டு வருகிற அறிக்கையா But the இருக்கலாம். Lord of Hezekiah is our ஆனால் God. எசேக்கியாவின் தேவன் நம்முடைய The தேவனாய் Lord who heard இருக்கிறார். the prayer of Hezekiah. எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த அதே The Lord தேவன். who answered him quickly. வேகமாக பதில் கொடுத்த அதே He is தேவன். going to answer our நம்முடைய prayers. ஜெபத்துக்கும் அவர் He is நிச்சயமாக going to பதில் bless this கொடுப்பார். church. இந்த சபையை He is going to ஆசீர்வதிப்பார். lift you up from the situation that you are நீங்கள் in. இருக்கிற சூழலிலிருந்து உங்களை வெளியே கொண்டு Pray வருவார். without ceasing. இடைவிடாமல் For the ஜெபியுங்கள். Lord answers your prayer. தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். If it is 25 years prayer, don't worry. 25 ஆண்டுகள் ஜெபித்தாலும் பரவாயில்லை. Keep praying even more. நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் There கொள்ளுங்கள். is an answer coming ஒரு down. பதில் நிச்சயமாக வந்து கொண்டே Some இருக்கிறது. prayers are answered instantaneously. சில ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கப்படும். Some prayers are answered as we go on. சில ஜெபங்கள் நாம் கடந்து போகிற காலத்திலே பதில் But பெற்றுக்கொள்ள no முடியும். matter what, ஆனால் எது இருந்தாலும் our God is a prayer answering நம்முடைய God. தேவன் Give ஜெபத்துக்கு him a பதில் clap கொடுக்கிற offering தேவன். and glorify the Lord. தேவனை நாம் Shall we மகிமைப்படுத்துவோம். stand to our feet இருக்கிற இடத்திலே நாம் எழுந்து and நிற்போம். call upon this God of Hezekiah? எசேக்கியாவின் தேவனை நாம் நோக்கி Lord, you கூப்பிடுவோம். answer the prayer of Hezekiah. ஆண்டவரே எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் Come answer கொடுத்தீரே. my prayer, Lord. இப்பொழுது என்னுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் See கொடு. the tears I'm going through. என்னுடைய கண்ணீரை நீர் பாரும் ஆண்டவரே. Hear my prayer. என்னுடைய ஜெபத்தை நீர் பதில் கொடும். I cry day in and day நான் out. இரவும் பகலும் நான் அழுது கொண்டே I இருக்கிறேன். call upon the Lord. தேவனுடைய நாமத்தை நோக்கி David says, கூப்பிடுகிறேன். I called upon the Lord, தாவீது சொல்கிறான் நான் தேவனை நோக்கி and he கூப்பிட்டேன். heard me out of his holy hill. அவருடைய பரிசுத்த பர்வதங்களிலிருந்து அவர் எனக்கு பதில் When you கொடுக்கிறார். call upon the Lord, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது he will hear from his holy hill, அவர் பரிசுத்தமான பர்வதங்களிலிருந்து உங்களுக்கு and பதில் he will come கொடுப்பார். down to help you. கீழே வந்து உங்களுக்கு உதவி How செய்வார். many of you are praying this morning? எத்தனை பேர் இந்த காலை வேளையும் ஜெபித்துக் கொண்டு Do you இருக்கிறீர்கள்? need an answer from God? தேவனிடத்தில் உங்களுக்கு ஒரு பதில் தேவையா? Pour yourself out to God. உங்களை நீங்கள் முழுமையா தேவனிடத்தில் ஊற்றி விடுங்கள். And Isaiah is bringing this message, ஏசாயா இந்த செய்தியை கொண்டு வருகிறான். and he's going and telling இதை Hezekiah, போய் அவன் எசேக்கியா ராஜாவிடத்தில் Oh சொல்லும்போது, Hezekiah, ஓ எசேக்கியா, your prayer is powerful. உன்னுடைய ஜெபம் வல்லமை நிறைந்த Your ஜெபம். prayer is great. உன்னுடைய ஜெபம் பெரிய ஜெபம். And God heard your prayer. தேவன் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் Before கொடுத்திருக்கிறார். I could exit, நான் வெளியே போகிறதுக்கு முன்பதாகவே the Lord pulls me to come to you தேவன் மறுபடியுமாக உன்னண்டை வர என்னை to இழுத்தார். give you the second message. இந்த இரண்டாவது செய்தியை உனக்கு கொடுக்கிறதுக்கு Erase that first message. அந்த முதலாவது செய்தியை நீ அழித்து விடு. Forget that first message. முதலாவது செய்தியை நீ மறந்து விடு. Now that is not the important அது message. இப்பொழுது முக்கியமான செய்தி அல்ல. Few minutes back, that was the important சில message. நிமிஷங்கள் முன்பதாக அதுதான் முக்கியமான செய்தி. Set things in order was the important message. உன்னுடைய வீட்டின் காரியங்களை நீ சரிப்பட இதுதான் முக்கியமான செய்தி. Now the second message ஆனால் is, இப்பொழுது இரண்டாவது செய்தி, just get ready to praise me. நீ என்னோடு கூட வர நீ ஆயத்தமாயிரு. Get ready to praise the நீ Lord. துதி தேவனை துதிக்க நீ ஆயத்தமாயிரு. Because after 3 days, 3 நாளுக்கு பின்பு you got to go to the temple of the நீ Lord. தேவனுடைய ஆலயத்துக்கு போக So வேண்டும். now you don't have to worry about the things of your family. இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்து நீ கவலைப்பட Now வேண்டிய you அவசியம் set இல்லை. things in order to praise me. உன்னுடைய காரியங்களை நீ சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது. Now set things in order to praise me. இப்பொழுது நீ என்னை துதிக்கும்படியாக நீ காரியங்களை நீ சரி Set செய். your heart in order. உன்னுடைய காரியங்களை நீ சரி Set your செய். mind in order. உன்னுடைய மனதை நீ சரி Set செய். your spirit in order. உன்னுடைய ஆவியை நீ சரி செய். Set your things in order. நீ காரியங்களை சரி Get செய். rid of the things that is unwanted. தேவையில்லாத காரியங்களை நீ எடுத்து போட்டு விடு. Get into sanctification. நீ பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் நடந்து 3 வா. days I give you time. 3 நாட்கள் உனக்கு நான் காலம் You get well, my son. நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் And மகனே. you rejoice and enter the house of the நீ Lord. தேவனுடைய வீட்டிலே சந்தோஷமாய் நீ வர வேண்டும். And let there be trumpets there. அந்த இடத்துல எக்காலம் இருக்கட்டும். There was going to be funeral sound that was going to come அந்த here. இடத்துல அடக்க ஆராதனை சத்தம் வந்திருக்க வேண்டும். Funeral band was getting ready. அடக்க ஆராதனை இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்கள் The ஆயத்தமாக இருந்தார்கள். first message is getting ready for the funeral. முதலாவது செய்தி அடக்கத்துக்கென்று ஆயத்தப்படுத்தின செய்தி. But the second message ஆனால் இரண்டாவது செய்தியோ is a resurrection message. உயிர்த்தெழுதலின் செய்தி. The first message is முதலாவது செய்தி Jesus died. இயேசு கிறிஸ்து But the மரித்தார். second message ஆனால் is இரண்டாவது செய்தி Jesus rose from the இயேசு dead. கிறிஸ்து மரணத்திலிருந்து
மரித்து உயிரோடு கூட எழும்பினார். For us to live is Christ, கிறிஸ்து எனக்கு ஜீவன், and to die is gain. சாவு எனக்கு ஆதாயம். Therefore we will not fear. ஆகையால் நாம் The Lord is my strength. தேவன் என்னுடைய பலனாய் He is the இருக்கிறார். glory and the lifter of my head. அவர்தான் என்னுடைய தலையை தூக்குகிற என்னுடைய In நம்பிக்கையான him I மகிமையான move, I தேவன். live and I have my being. அவருக்குள் நான் அசைவாடுகிறேன், அவருக்குள் நான் வாழ்கிறேன். Therefore I will rejoice in the Lord always. ஆகையால் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் For இருப்பேன். the Lord answers my prayer. தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். No matter who comes against us, எனக்கு விரோதமாய் யார் வந்தாலும் let பரவாயில்லை. people talk what they want to ஜனங்கள் talk. அவர்கள் என்ன பேச விரும்புகிறாரோ The பேசட்டும். closed community started to speak funeral. அந்த முழு சமுதாயமும் அடக்க ஆராதனை குறித்து பேச ஆரம்பித்தது. Councillors decided what to do after he dies. அங்க ஆலோசனைகள் சங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Everybody gave up on Hezekiah. எசேக்கியாவை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். Nobody was there to help him. ஒருவனும் அவனுக்கு உதவி செய்ய அந்த இடத்துல Today இல்லை. everybody would have left you alone. ஒருவேளை எல்லோரும் இன்றைக்கு உங்களை தனிமையா விட்டு இருக்கலாம். People who said I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஜனங்கள். People who said I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன ஜனங்கள். People who said even if I had to give my life, I will die and give my life to என்னுடைய you. ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் நான் மரித்து என்னுடைய ஜீவனை உனக்காக கொடுப்பேன் என்று சொன்ன But ஜனங்கள். today where are they? இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? They have left you alone. அவர்கள் உங்களை தனிமையா விட்டு போய் Who விட்டார்களே. can help you, church? உங்களை யார் உதவி செய்ய முடியும் Call சபையே? upon the name of the ஓ Lord. தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு. Adam, Adam, where are you? ஆதாமே ஆதாமே நீ எங்கே Lord, இருக்கிறாய்? everybody has left me, Lord. ஆண்டவரே எல்லோரும் என்னை விட்டு போய் விட்டார்கள். Nobody is there with me. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. Because of this sin, I'm separated from you also. பாவத்தின் நிமித்தமாய் உம்மை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன். Adam, come out, I want to help you. ஆதாமே நீ வெளியே வா, நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். Hagar, where are you going? ஹாகாரே நீ எங்கே I போகிறாய்? have nobody, Lord. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. Abraham kicked me out. ஆபிரகாம் என்னை வெளியே தள்ளி Sarah விட்டார். is not accepting me. சாராள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. Nobody wants me now. யாருக்குமே எனக்கு தேவையில்லை. I am leaving. ஆண்டவரே நான் கடந்து போகிறேன். There is no hope for me. எனக்கு நம்பிக்கை இல்லை. My son is dying. என்னுடைய மகன் அழுது கொண்டே இருக்கிறான். Hagar, I have heard your prayer. ஆகாரே உன்னுடைய ஜெபத்தை நான் I will help கேட்டிருக்கிறேன். you. நான் உனக்கு உதவி I செய்வேன். will help you. நான் உனக்கு உதவி Just lift your செய்வேன். hands and start worshiping the கரங்களை உயர்த்தி Lord. தேவனை துதிக்க The நீங்கள் Lord says, I ஆரம்பிங்கள். want to help you, my ஆண்டவர் son, my சொல்கிறார், மகனே daughter. மகளே நான் உனக்கு உதவி செய்ய Don't put விரும்புகிறேன். your trust on any man. உன்னுடைய நம்பிக்கை மனுஷன் மேல் வைக்காதே. Don't put your trust on any human being. எந்த மனுஷன் மேல் உன்னுடைய நம்பிக்கை வைக்காதே. Put your trust in the Lord. தேவன் பேரில் நம்பிக்கை வை. And He will open heaven to help you. வானங்களை திறந்து உனக்கு உதவி செய்வார் He will அவர். send His manna and He will help you. அவருடைய மன்னாவை அனுப்பி உங்களுக்கு உதவி He can செய்வார். send water in the wilderness and help you. வனாந்தரத்தில் தண்ணீரை அனுப்பி உங்களுக்கு உதவி He will செய்வார். do miracle signs and wonders. அவர்கள் அற்புதங்களும் அடையாளங்களை I செய்வார். tell you, the Lord will bless you. தேவன் உங்களை You will ஆசீர்வதிப்பார். be the head and not the tail. நீங்கள் வாளாயிராமல் தலையாய் You will be இருப்பீர்கள். above and not below. நீங்கள் கீழேறாமல் மேலே இருப்பீர்கள். He who has called you is faithful. அழைத்தவர் உண்மை உள்ளவர். You may have gone through situations, நீங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் மூலமாய் கடந்து but the போய்க்கலாம். Lord says, I will help you. ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உனக்கு I உதவி will turn செய்வேன். things around in your நான் life. காரியங்களை உனக்கு தலைக்கீழாய் மாற்றுவேன். Well, let's just worship this God தேவனை நாம் ஆராதிப்போம். and say, Lord, I want to thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. Just open your mouth and start கரங்களை praising the உயர்த்தி Lord. வாய்களை திறந்து தேவனை துதிக்க And ஆரம்பிங்கள். say, Lord, I need you, Lord. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை ஆண்டவரே. I need you, Lord. நீர் எனக்கு தேவை I ஆண்டவரே. know you will help me. நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நன்றி அறிந்திருக்கிறேன். Everyone have forsaken me, Lord. எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். They have just left me alone. என்னை தனிமையாய் விட்டு போய் விட்டார்கள். The Lord of Joseph, யோசேப்பின் தேவன் he was left alone. யோசேப்பை தனிமையாய் விட்டு போகிறார். His brothers who were supposed to take care of him, சகோதரர்கள் இவனை பார்த்து கொண்டிருக்க the வேண்டும். brothers who were supposed to give their clothing to him, தன்னுடைய ஆடையை இவனுக்கு என்று கொடுத்திருக்க வேண்டும். because they were all older to him. ஏன்னா They were all older to him. அவர்கள் இவனை காட்டிலும் வயது மூத்தவராய் இருந்தார்கள். They should have given their food to Joseph. அவர்களுடைய உணவை யோசேப்பு கொடுத்திருக்க வேண்டும். But what are they doing? ஆனால் என்ன செய்தார்கள்? What belongs to Joseph they are taking. யோசேப்புக்கு சொந்தமானதை இவர்கள் பறித்து The விட்டார்கள். food that Joseph should eat they are taking. யோசேப்பு சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். The garment that Joseph should wear they are taking. யோசேப்பு அணிந்து கொண்டு இருக்கிற அந்த ஆடையை அவர்கள் And எடுத்துக்கொண்டார்கள். they are looking at him naked. இவளை நிர்வாணியாக பார்க்கிறார்கள். And even there they are not satisfied. அந்த இடத்திலும் அவர் திருப்தியாக்கவில்லை. They throw him in a dry well. அந்த குழியிலே அவரை போடுகிறார்கள். They want to kill him also. அவரை கொலை செய்ய வேண்டும்
வேண்டும் என்று They நினைக்கிறார்கள். don't want Joseph now. யோசேப்பு இப்பொழுது வேண்டாம். They know he's the anointing, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். but they don't need him. ஆனால் அவனுக்கு தேவையில்லை. At one point they even sold him and made some money out of him. ஒரு நேரத்தில் அவனை விற்று சில காசுகளை ஆதாயமாய் எடுத்துக்கொண்டார்கள். Because they were all against him. காரணம் ஏன்? எல்லோரும் இவனுக்கு விரோதமாய் இருந்தார்கள். See, they made money out of Joseph. யோசேப்பை வைத்து பணம் சம்பாதித்தார்கள். Today on your ground some people are earning. இன்றைக்கு உன்னை வைத்து சிலர் ஆதாயமாய் பணத்தை But the Lord of சம்பாதித்தார்கள். Joseph is watching ஆனால் Joseph. யோசேப்பின் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Joseph let go of everything. யோசேப்பு எல்லாவற்றையும் விட்டு விட்டான். He just goes and he's just worshiping the Lord. அவன் போய் தேவனை மட்டுமே அவன் The ஆராதிக்கிறான். Lord elevated him to become the prime minister. தேவன் யோசேப்பை உயர்த்தி ஒரு பிரதம மந்திரியாய் இருக்கும்படியாக The same உயர்த்துகிறார். God is our God also. அதே தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Joseph was in problem, யோசேப்பு பிரச்சனையில் இருந்தான். but the Lord helped him. ஆனால் தேவன் உதவி செய்தார். Today the Lord will help us also. இன்றைக்கு நமக்கும் தேவன் உதவி செய்வார். Today he is helping us. இன்றைக்கு அவர் நமக்கு உதவி The செய்கிறார். Lord of Joseph is our God. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். What problem you are going through, என்ன பிரச்சனைகள் மூலமாய் நீங்கள் கடந்து போகிறீர்கள்? people whom you have helped are coming against you. நீங்கள் உதவி செய்த ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டே இருக்கிறார்களா? Don't worry about those things. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட The வேண்டாம். Lord of Joseph is your God. யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவனாய் And just say, இருக்கிறார். Lord, I want to thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று I just want சொல்லுவோம். to look unto you, Lord. உம்மை மட்டுமே நான் நோக்கி பார்க்கிறேன் And I ஆண்டவரே. want to praise you, Lord. உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. Just praise him. கரங்களை உயர்த்தி நாம் தேவனை துதிக்க Just ஆரம்பிப்போம். praise him. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Just tell him, Lord, you're holy, you're holy, ஆண்டவரே you're நீர் holy. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று We சொல்லுவோம். want to worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் We ஆண்டவரே. glorify you, Lord. உம்மை நாங்கள் We மகிமைப்படுத்துகிறோம். worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We bless you, Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We lift your name on high, உம்முடைய Lord. பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Just worship him. தேவனை ஆராதிங்கள். I want to worship you in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தேவனை I want to ஆராதிப்போம். worship you in spirit and in truth, ஆவியோடு Lord. உண்மையோடு நாம் தேவனை I ஆராதிப்போம். want to serve you, Lord. உம்மை நான் சேவிக்கிறேன் ஆண்டவரே. I want to bless your name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் I உயர்த்துகிறேன். want to bless your name. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். You're holy, you're holy, you're நீர் holy. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் You பரிசுத்தர். sanctify me, Lord. ஆண்டவரே என்னை நீர் சுத்திகரியும். Thank you for hearing our prayer. என்னுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்தீரே நன்றி. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Lord, we bless you, Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Bless your holy name. இந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். Father, we thank you for this wonderful service. பிதாவே இந்த அருமையான ஆராதனைக்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம். answering our prayers. எங்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்தீரே உமக்கு நன்றி. Thank you for filling our heart with hope that you are with us. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையினாலே எங்களுடைய இருதயத்தை நிரப்பினீரே உமக்கு நன்றி. We go out from this place gladly, Lord, இந்த இடத்தை விட்டு நாங்கள் சந்தோஷமாய் கடந்து போகிறோம். for you have made us glad. நீர் எங்களோடு கூட இருக்கிறதினாலே In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the comfort and the communion of the Holy Spirit rest and abide upon each of us now and forevermore.